மீகா எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மீகா தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் கவனிங்களேன். அவர் என்ன ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவரே சமாதான காரணர் என்று நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். இவரே யார் அவர் என்பதை நம்ம இன்னும் கொஞ்சம் நீங்கள் மேலே இருக்க வசனம் படித்தாலே புரிஞ்சிக்கலாம். அது இயேசு கிறிஸ்து தான் என்பதை உங்களால் அதை எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். ஏசியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பைபிள் பேசுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. சமாதான காரணர் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சமாதான பிரபுவாக இருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் யூதா கோத்திரத்தை பற்றி பேசும் பொழுது அங்கே அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதான கர்த்தர் வருமளவும். யூதா கோத்திரத்தின் வழியாகத்தான் கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை இந்த வசனம் நம்ம பேசுகிறது. அதே போல தான் கிறிஸ்து வந்தாங்க, சமாதான கர்த்தர் வருமளவும். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர். இயேசு கிறிஸ்து சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர் மட்டுமல்ல, சமாதானத்தை கொடுக்கிறவர் என்பதை பற்றி வேத வசனம் பேசுகிறது. இன்றைக்கு உலகத்தில் நிறைய நபர்களுக்கு சமாதானம் இல்லாமல் வாழ்வதை நம்ம பார்க்குறோம். வீட்டில் சமாதானம் இல்லை, வீட்டில் சமாதானம் இல்லை என்று சொல்லி சபைக்கு வந்தால் சில சபையிலையும் சமாதானம் இல்லாத நிலையை நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, நாட்டில் சமாதானம் இல்லை, எங்கே பார்த்தாலும் சமாதானம் இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்க முடியும். இந்த சமாதானம் இழப்பு பிரியமானவர்களே இன்றைக்கு தாராளமாக இருக்கிறது. இந்த சமாதானத்தை கெடுப்பவன் யார் என்று சொன்னால் சாத்தான் தான். சரிங்களா? சாத்தான் தான் என்ன செய்யறான்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறான். நம்ம சந்தோஷமாக இருப்பது அவனுக்கு பிடிக்காது, நம்ம நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருப்பது சாத்தானுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நம்ம எதையாவது போட்டு மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கணும், பிரச்சனைகளை நம்ம மனசில் எண்ண ஓட்டத்தை அப்படியே வைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி அவன் நினைத்து கொண்டே இருக்கிறான். இந்த சமாதானமாக இருக்கிற பிள்ளைங்களை பார்த்தான்னு சொன்னால் சாத்தானுக்கு எரிச்சல் வந்துவிடும். அவங்களை எப்படியாவது கெடுக்கணும், சமாதானத்தை குலைக்கணும்னு சொல்லி அவன் திட்டம் போடுகிறான் என்பதை பார்க்குறோம். அப்போ பாவத்தினால தான் எதை இழந்துட்டாங்க, சமாதானத்தை இழந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம பைபிளில் பல முறை வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். தேவனுக்கு பிரியமானவர்களே, பாவம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே பிரிவை உண்டாக்குகிறது என்பதை பார்க்குறோம். ஆனால் அந்த பாவம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பிரிவை உண்டாக்கினாலும் கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை என்ன செய்யறான்னு சொன்னால் இருவருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும் கர்த்தராக அவர் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்களேன். கொலோசியர் 3:15 பைபிள் பேசுது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவுது. நம்முடைய இருதயத்தில் எது ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவ சமாதானம். தேவ சமாதானம் இருதயத்தை ஆளுகை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அநேக நேரங்களில் நம்ம இதயத்தை சமாதானம் ஆளுகை செய்யவில்லை, ஏதேதோ எண்ணங்கள், ஏதேதோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் அது நம்மை ஆளுகை செய்கிறது. அதனால் நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இழந்தவர்களாக நம்ம காணப்படுகிறோம். சரிங்களா? சமாதானம் கெடுக்கிறது ஒன்று பாவம் என்று பார்த்தோம், இன்னொன்று கவலை. கவலைப்படுற பிள்ளைங்க சமாதானத்தை இழந்துருவாங்க. அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் மனசுக்குள்ளே கவலை ஓடிக்கிட்டே இருக்குது. கவலை என்றால் என்ன சொன்னால் பெருசாக நினச்சிட வேண்டாம், மனசுக்குள்ளே ஓடக்கூடிய எண்ண ஓட்டங்கள் தான் கவலை, சிந்தனைகள் தான் கவலை. இப்படி மனசில் போய் வச்சுட்டு ஏதோ அப்படியே யோசித்து கொண்டே இருப்போம், மனசு அப்படியே அங்குங்குமாக அலைப்பாயுது, பார்த்தீங்களா? அதுதான் கவலை. இந்த கவலைப்படுகிற அந்த பிள்ளைகளால் சமாதானமாக வாழ முடியாது என்பதை நம்ம பார்க்குறோம். ஆண்டு சொல்கிறாங்க, உங்கள் துக்கம் என்ன செய்யும், சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டு பேசுகிறாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம ஒரு 4 சத்தியத்தை படிக்க போகிறோம். சுருக்கமாக இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யலாம், ஆண்டவர் பைபிளை என்ன சொல்லியிருக்கிறாங்க என்பதை நம்ம படிப்போம். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, உங்களுடைய சத்தியத்தை சிந்திக்க போகிறோம். எங்கள் கூட நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய சமாதானத்தால் எங்களை நிரப்புங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமென். முதல் சத்தியம், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் வழிகளில் முதல் வழி என்னன்னு சொன்னால், கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 20 பாருங்களேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 20. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி இந்த பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும்
அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொண்டார். அன்பானவர்களே, ஆண்டவர் எப்படி சமாதானத்தை நமக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறாங்க. இயேசுவின் அந்த சிந்துகிற அந்த ரத்தம் பாவத்தை மன்னிக்கிறது. எபிரேயர் 9:22 படிக்கிறோம். அதே சமயத்தில் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஒன்று, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் சமாதானம் உண்டாகாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக சிலுவையிலே ரத்தம் சிந்திருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, சிலுவை அண்டை நாம் வர வேண்டும். சமாதானம் எனக்கு இல்லை அப்படின்னு யாராவது மனசுக்குள்ள நீங்க யோசித்து கொண்டிருந்தா, நீங்க எங்க வரணும்? வர வேண்டிய முதல் இடம் சிலுவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட அந்த பாடுகள் அடைந்த அந்த சிலுவை அண்டையை நாம் வரும் பொழுது தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறாங்க. ஏசப்பா பட்ட பாடுகளை சற்று எண்ணி பாருங்களேன், நமக்கு சமாதானம் கிடைச்சிடும், மகிழ்ச்சி கிடைச்சிடும். அன்பானவர்களே, இந்த சிலுவை நீங்க யோசித்து பாருங்களேன். இப்படி சிலுவை, இந்த பக்கம் ஒரு பலகை, நேராக ஒரு பலகை, அதுதான் சிலுவை. அந்த சிலுவை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தின்னு சொன்னால், நம்மையும் தேவனையும் இணைக்கிறது சிலுவை, சமாதானப்படுத்துது. நமக்கும் தேவனுக்கும் பாவத்தினால பிரிவினை உண்டாகிவிட்டது, அவருக்கு நமக்கு சண்டை வந்துச்சு. ஆண்டவர் சிலுவினால நம்மையும் தேவனையும் இணைக்கிறாங்க. சிலுவை இன்னொன்றும் செய்கிறது, என்னையும் பிறனையும் இணைக்கிறது. இப்படிப்பட்ட இந்த பலகை என்னையும் பிறனையும் என்ன செய்யுதுங்க? அது இணைக்கிறது. அப்போ தேவனையும் என்னையும் பிறனையும் இணைப்பது தான் சிலுவை. இப்படி இணைகிற பிள்ளைங்க சமாதானமா இருப்பாங்களா? நிச்சயமாக சமாதானமாக இருப்பார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நம்ம பார்க்கணும். இது முதல் கருத்து, சரிங்களா? சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தின் மூலமாக தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறாங்க, முதல் செய்தி. ரெண்டாவது, ஏசாயா 26:3 பாருங்க. ஏசாயா 26:3 பைபிள் பேசுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இரண்டாவது சத்தியம் சொன்னா, இயேசுவையே நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு பூரண சமாதானம் கிடைச்சிடும். ஆண்டவரையே நம்புகிற அந்த பிள்ளைங்க சமாதானத்தோடு வாழ்வாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். நம்பிக்கை எங்கே இருக்கிறது? கிறிஸ்துவனிடத்தில் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறதா என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது, துயரங்கள் இருக்கிறது, வெளியில சொல்ல முடியாத கவலைகள் மனசை அழுத்தி கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவரை நம்ம என்ன செய்யணுங்க? நம்ப பழகி கொள்ள வேண்டும். ஆண்டவரை நம்புற பிள்ளைங்களுக்கு, அவரையே நம்புகிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தேவன் கொடுக்கிறாங்க. மனுஷனை நம்பாதீங்க, உலகத்தை நம்பிடாதீங்க, உங்களுடைய செல்வங்களை நீங்க நம்பிடாதீங்க, தேவனையே நம்பி பாருங்கள். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சமாதானத்தை தேவன் கொடுப்பாங்க. அன்பானவர்களே, யோபு சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலதான் நான் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். ஆண்டவரை நான் நம்புவேன். என் வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் வருது, கஷ்டம் வருது, பிரச்சனை வருது, நான் என்னுடைய சொத்துக்களை இழந்துட்டேன், என் சரீரத்தில் வியாதி வந்து விட்டது, என் பிள்ளைங்களை கூட நான் இழந்துட்டேன், ஆனாலும் நான் அவரை தான் நம்புவேன் என்கிற ஒரு நம்பிக்கையில் யோபு இருக்கிறாங்க. அவருக்கு சமாதானம் கிடைச்சிச்சா? இரட்டத்தனியான சமாதானத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். இந்த சத்தியத்தை கேட்க நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் நமக்கு கிடைப்பதற்கு நாம் அவரையே நாம் என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். இயேசுவை முழுமையாக நம்புகிற நபர் புயலின் நடுவிலும் சமாதானமாக இருப்பாங்க. எவ்வளோ காற்று வீசட்டும், எவ்வளோ பிரச்சனை வரட்டும், ஆனாலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிற பிள்ளைங்க சமாதானமாக இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் இருக்கிறார், எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, என் தேவன் இருக்கிறார், என்னை நடத்துவார், என் தேவன் இருக்கிறார், என் கண்ணீரை துடைப்பார், என் தேவன் இருக்கிறார், பிரச்சனையில அவர் முன்னின்று யுத்தம் செய்வார், நான் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அதுதான் நம்பிக்கை. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிற பிள்ளைங்க சமாதானமாக இருப்பாங்க, ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி. நம்பிக்கை இல்லாத பிள்ளைங்க தான் என்ன செய்ய போகிறோம், ஏது பண்ண போகிறோம், அங்கே போய் பேசணுமே, அங்கே போய் பண்ணணுமேன்னு சொல்லி குழப்பத்தில் இருப்பாங்க, சமாதானத்தை இழந்துருவாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நம்பி பாருங்கள், சமாதானத்தை தேவன் கொடுப்பாங்க. ஒன்று, இயேசுவின் இரத்தத்தால் சமாதானம், சிலுவை அண்டை வந்து விடுங்கள். இரண்டாவது, அவரை நம்புங்க. மூன்றாவது நான் சொன்னால், ரோமர் 2:10 பாருங்களேன். ரோமர் 2:10 பைபிள் பேசுது, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். மூன்றாவது ஒரு செய்தி வருகிறது, யாருக்கு சமாதானத்தை தேவன் கொடுக்க போறாங்கன்னு சொன்னா, எவன் நன்மை செய்கிறானோ, யாரெல்லாம் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு நிறைய வருது, மகிமை கனம் வருகிறது, அதே சமயத்தில் சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுறாங்க. நன்மை செய்கிறவர்களுடைய உள்ளத்துல சமாதானம் வாசம் செய்யும்.
இந்த நாளிலேயும் சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறருக்கு நாம் நன்மை செய்கிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்ப. நம்ம எல்லாரையும் நேசிக்கணும். அவங்க பட்டை அடிச்சிருக்கிறாங்க, நான் எந்த நன்மையை செய்ய மாட்டேன் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம மனிதாபிமானத்தில் நம்ம அனைவரையும் நேசிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். கிறிஸ்துவை பாருங்களேன், அப்போஸ்தலர் 10:38 பேசுகிறது. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் என்ன பண்ணாராம்? சுற்றி திரிந்தார். இயேசுவின் வாழ்க்கை முழுவதும் நன்மை செய்கிற குணமாக இருந்துச்சு. அவரை போல நாம் என்ன செய்யணும்? நன்மை செய்ய வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நன்மை என்பது பணத்தை அள்ளி கொடுப்பது தான் நினச்சிக்காதீங்க. நம்ம ஆறுதலாக பேசுகிற வார்த்தையாக இருக்கலாம், அவங்களுக்கு உபத்திரம் வராமல் வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கலாம், அவங்க மனசை நோகடிக்காமல் இருப்பதாக கூட இருக்கலாம். பிரியமானவர்களே, நன்மை செய்ய நம்ம படித்து கொள்ள வேண்டும். நன்மை செய்கிற பிள்ளைங்க சமாதானமாக இருக்கிறாங்க என்பதை நாம் இங்கே பார்க்குறோம். ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க மத்தேயு 5:9, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். நம்ம சமாதானம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவக்கிட்ட அல்லது பரலோகத்துக்கும் அவர்களையும் சமாதானம் ஆக்கி பிறருக்கும் நமக்கும் சமாதானம் பண்ணுகிற வேலைகளை நம்ம செய்ய தொடங்கிவிட்டால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவோம். நன்மை செய்யும் மனம் கொண்டவர்கள் பரலோகத்தின் சமாதானத்தை அனுபவிப்பாங்க. யாரெல்லாம் நன்மை செய்ய துடிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பரலோகத்தின் சமாதானத்தினால் நிரம்பி இருக்கிறாங்க என்கிற விஷயத்தை பார்க்குறோம். 3 விஷயம் படிச்சிருக்கிறோம். 1, இயேசுவின் இரத்தத்தால் நமக்கு சமாதானம். சிலுவை கீழே வந்துருங்க. ஏசப்பா சிலுவை கீழே வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஏசப்பா உங்கள் ரத்தத்தினால் உங்களை கழுவார். 1. 2வது நாம் பார்க்கிறோம், இயேசுவையே நம்புங்கள். இயேசுவை நீங்கள் நம்பினால் போதும், ஆண்டவர் பூரண சமாதானத்தால் உங்களை நிரப்புவாங்க. 3வது, நீங்கள் நன்மை செய்ய பழகுங்க, நன்மை செய்யுங்க. நன்மை செய்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்குறாங்க. கடைசியாக 4வதாக சங்கீதம் 119 சங்கீதம் 165 பாருங்க. 165 பைபிள் பேசுதுங்க, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு என்ன இல்லையா? இடரல் இல்லை. பைபிள் சொல்லுது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். இந்த வேதத்தை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிறாங்க. வேதம் நம் உள்ளத்தில் தேவ சமாதானத்தை நிலைநிறுத்துகிறது. நம்ம பைபிள் வசனம் படிச்சிருப்போம், எப்போ அது மறந்து கூட போயிருக்கலாம், ஆனால் படிச்சிருப்போம் அல்லது கேட்டிருப்போம். அப்படி இருக்கிற அந்த பிள்ளைங்க துன்பத்தில், துயரத்தில், கஷ்டத்தில் இருக்கிற சமயத்தில் பரலோகத்தின் தேவன் ஆவியானவர் மூலமாக அந்த வசனத்தை அப்படியே நினைப்பூட்டுவாங்களாம், மனசில் அப்படியே கொண்டு வருவாங்க பாருங்க. அப்படி கொண்டு வரும்போது வசனம் நம்மை ஆறுதல் படுத்தும், நம்முடைய துக்கத்தை நீக்கும். வசனம் தாங்க அன்பானவர்களே, வேத வசனம்தான், வேதம் தான் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கிறது. வேதம் அப்படின்னு சொன்னால் ஆங்கில வேதாந்தத்தில் படிக்கும்போது லா அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்க்குறோம், சட்டம் தான். சரிங்களா? பைபிள் சொல்லுது, ஏசாயா 48:18 என்ன சொல்லுது பாருங்களேன். ஏசாயா 48:18 பாருங்க. பைபிள் பேசு, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமா இருக்கும், நல்லா இருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் எப்படி இருக்குங்க? நதியை போல வரும். நதியை நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, புரண்டு வரும். அது போல தேவன் சொல்றாங்க, நீ என்னுடைய கற்பனைகளை கவனித்தாயானால் நல்லா இருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல புரண்டு வரும். தேவனுக்கு பிரியமான, இன்னைக்கு நிறைய பேர் சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பைபிள் பேசுகிறது, வேதத்தை நேசிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு, அந்த வேதம் என்கிற அந்த பிரமாணத்தை கவனிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சமாதானத்தை, நதி போல சமாதானத்தை தேவன் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாங்க. பிரமாணத்தை மீறது என்னது? 10 கட்டளை மீறது என்னதுங்க? பாவம். பிரமாணத்தை மீறவங்க நீதிமான்களா துன்மார்க்கரா? பிரமாணத்தை 10 கட்டளையை பைபிளை மீறவங்க, பிரமாணத்தை மீறவங்க நீதிமான்களா துன்மார்க்கரா? துன்மார்க்கர் தானே. பைபிள் சொல்லுது பாருங்களேன், ஏசாயா 57:21, ஏசாயா 57:21 துன்மார்க்கனுக்கு என்ன இல்லையா? சமாதானமே கிடையாது. தேவனுடைய வேதத்தை மீறி வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த நபருக்கும் சமாதானம் இல்லை. இந்த வேதத்தை நேசிக்கிற அந்த பிள்ளைங்களுக்கு பிரியமங்களுக்கு சமாதானம் உண்டு. பிரமாணத்தை கவனிக்கிற பிள்ளைங்க கவனிச்சாலே நதி போல சமாதானம் என்று சொன்னால் அதன்படி வாழ்ந்தா எவ்வளோ ஆசீர்வாத தேவன் நமக்கு தருவாங்க. பிரியமகள், நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். தேவனுடைய கட்டளைகளை கவனிக்கும் இருதயம் மட்டுமே உண்மையான சமாதானத்தை அனுபவிக்க முடியும். எந்த நபர் வேதத்தை, தேவனுடைய பிரமாணத்தை கவனிக்கிற அந்த பழக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய இருதயத்தில் தேவன் சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறாங்க. 4 விஷயம் படிச்சிருக்கிறோம். 1 சொல்ல முடியுமா? சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழி சிலுவையை சிந்தின இரத்தத்தின் கிட்ட நம்ம போகணும். இயேசுவின் சிலுவின் அருகில் நம்ம செல்ல வேண்டும். 2வது அவரையே நாம் என்ன செய்யணுங்க? நம்ப வேண்டும்.
அவர்கிட்ட அவரை நம்ப பழகிட்டோன்னு சொன்னால் அவருடைய பழக்கம் நம்மகிட்ட வந்துடும். நன்மை செய்கிற பிள்ளைகளாக மாறிவிடுவோம். நன்மை செய்கிற அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க? பிரமாணத்தின்படி வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்காக வாழ்வார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்குறோம். கடைசியாக ஒரு விஷயம் நம்ம படிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வாங்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் பேசுது பாருங்க. 6ஆம் வசனம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கவலைகள் இருக்குங்களா? ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். நிறைய கவலைகள் இருக்குது. பைபிள் பேசு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ நம்ம பிரச்சனைகளை, நம்முடைய கவலைகளை, பாரங்களை, சமாதானத்தை கெடுக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நாம தேவனுக்கு நாம சொல்லும் பொழுது, உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லாதீங்க. உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்ககிட்டலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவன்கிட்ட பேசி பாருங்க. அப்படி தெரியப்படுத்தினால், அடுத்த வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கவலை இருக்குது, கஷ்டம் இருக்கிறது, நிம்மதியில்லாத வாழ்க்கை இருக்கிறது. ஆனாலும் நீங்க தேவன்கிட்ட சொல்லி சொல்லி பழகி கொண்டீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த கவலையெல்லாம் எடுத்து போட்டு மேலான தேவ சமாதானத்தை உங்கள் இதயத்துல கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்கிற பிரியமானவர்களே, கவலை விட்டுருங்க. மனசுக்குள்ள பாரங்களை சுமக்காதீங்க. தேவன்கிட்ட ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை வாழ்க்கையை மாற்றுவாங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பேசுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, அவர் சொல்றார் பாருங்க, யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு. அவர் ஏன் சொன்ன? அவர் தான் சமாதான பிரபு, அவர் தான் சமாதான காரணர், சமாதான கர்த்தர் அவர் தான். அவர் சொல்றார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு தரவே மாட்டேன். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு ஒருபோதும் தரமாட்டேன். ஆண்டவர் பேசுறாங்க. நாம சந்தோஷப்படக்கூடிய, உலகம் தரக்கூடிய சந்தோஷம் எல்லாம், சமாதானம் எல்லாம் அற்பமான நேரம் தான். யூடியூப்ல சின்ன ஒரு ஜோக் வீடியோ பார்த்து சொன்னா அந்த நேரம் நீங்க சிரிப்பீங்க. அதுக்கப்புறம் பல பிரச்சனை மனசுக்குள்ள வந்து அழுத்தி மறுபடியும் வேதனைப்படுத்தும். கொஞ்ச நேரம் ஏதாவது ஜோக் அடிச்சா கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே வாய் விட்டு சிரிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டு சூழ்நிலை அல்லது நம்ம வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள், வியாதிகள் நினைக்கும் போது மறுபடியும் கஷ்டம் வந்துடும். உலகம் தரக்கூடிய, கொடுக்கக்கூடிய சமாதானத்தை ஆண்டவர் தரவில்லை. என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தரேன். அவர் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது. தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுறாங்க. சத்தியத்தை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் கவலைப்படாம கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக ஜீவித்து அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வழியை ஆண்டவர் வெளிப்படுத்தி விட்டார். புரிஞ்சிருச்சு, இதில் தாங்க சமாதானம் இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொண்ட பிற்பாடு நாம் அதை வாஞ்சிப்போம். சிலுவை கிட்ட நம்ம நெருங்கி செல்வோம். சிலுவையை மறக்கிற பிள்ளைங்க சமாதானத்தை இழக்கிறாங்க என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவரை நம்புவோம். சரிங்களா? நன்மை செய்வோம். வேதத்தை, தேவனுடைய பிரமாணத்தை கடைபிடிச்சு பார்ப்போம். கவலையாக இருந்தால் அவர்கிட்ட சொல்லிடுவோம். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாங்க. சமாதான தேவன் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. ஆமென்.